தேசிய கைப்பந்து விளையாட்டு வீரர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் குடும்பத்தினரை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. காரைக்கால் நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிலோமின் ராஜ். புதுச்சேரி நேஷனல் அளவிலான கூடைப்பந்து விளையாட்டு வீரராக இருந்து வந்த இவர் ஃபைபர் கேபிள் இணைக்கும் பணியையும் மேற்கொண்டு வந்தார். இவருக்கு திருமணமாகி கனிமொழி என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். வழக்கம் போல வேலைக்கு சென்ற பிலோமின் ராஜ் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் காளிக்குப்பம் கடற்கரை பகுதியில் இரத்த காயங்களுடன் பிலோமின் ராஜ் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்து காரைக்கால் அரசு மருத்துவமனை முன்பு கூடிய உறவினர்கள் பிலோமின் ராஜ் உடலை கண்டு கதறி அழுதது வேதனை அளித்தது. சமீபத்தில் நடந்த கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற பிலோமின் ராஜ் புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி கையில் முதல் பரிசை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.